வணக்கம், இது ஜாப் மேக்கர்ஸ் தமிழ். நான் உங்கள் நாகராஜன். இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரீசனிங் டாப்பிக்கில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக் டைரக்ஷன். ஸோ அந்த டைரக்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே டைரக்ஷனுக்கான இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் போன வீடியோலேயே பார்த்தாச்சு. ஸோ டைரக்ஷன் இல்லாமல் ரயில்வே ஆகட்டும், எஸ்எஸ்சி ஆகட்டும், பேங்கிங் ஆகட்டும், ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எதுவுமே கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அந்தளவுக்கு டைரக்ஷன் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக், ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் கூட. ஸோ 6 டைப் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு டைப் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க, அதில் முதல் கணக்கு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்போம் எத்தனை திசைகள் இருக்குது, 8 திசைகள் இருக்குது, அது எப்படிலாம் இருக்குங்கிறத சொல்லியிருப்போம். ஸோ இந்த கணக்கு கொஞ்சம் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த திசைகள் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது தெரியும். நதி ஒன்று மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி பாய்கிறது. அதன் வழியில் இடதுபுறமாக திரும்புகிறது. அரைவட்ட பாதையில் குன்று ஒன்று சுற்றுகிறது. மீண்டும் இடதுபுறமாக திரும்பி நேர்வழியில் செல்கிறது. தற்போது நதி எந்த திசையில் பாய்கிறதுன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ நமக்கு ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எது கிழக்கு, எது மேற்கு, எது வடக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதான் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. நீங்கள் ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு நல்லா தெரியும், திசைகள்லாம் தெரியும் அப்படின்னா குறிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இல்லை தெரியலை அப்படின்னா ஒன்றும் தப்பே கிடையாது. சைடில் சின்னதாக குறித்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான குழப்பமும் ஏற்படாது. சரிங்களா? சரி, நதி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுதுன்னா மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி பாயுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அதன் வழியில் இடதுபுறமாக திரும்புது. அரைவட்ட பாதையில் சுற்றுது. இப்போ இடதுபுறம் அப்படிங்கும்போது மனுஷனுக்கு சொல்லிடலாம், இதான் இடதுகை, இதான் வலதுகை அப்படின்னு சொல்லிட்டு. ஆற்றுக்கு எப்படி நம்ம சொல்ல முடியும்? ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு மனுஷன் நிற்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்கள் நிற்கிற மாதிரி கூட இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது கிழக்கு அப்படின்னு தெரியல அப்படின்னா, நீங்கள் கீழே டச் ஸ்க்ரீன் தான் எல்லோரும் வச்சுருப்பீங்க. ஆண்ட்ராய்டு மொபைல் தான் வச்சுருப்போம். அப்படி இல்லைனா ஐஃபோன் வச்சுருப்பீங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா கீழே வட்டம், கட்டம் ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க. சிங்கிள் பட்டனாக இருக்கும் இல்லையா? ஸோ அதான் கிழக்கு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒருவேளை நீங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனில் பார்க்குறேன், நான் லேப்டாப்பில் பார்க்குறேன், அல்லது நான் இதில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கிழக்கு பகுதி எதுன்னு சொல்லி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். கிழக்கு அப்படிங்கிறது வங்கக்கடலை கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அதில் பாருங்கள், வங்கக்கடல் அந்த பக்கம் தான் இருக்குது. உங்களுக்கு இடது நீங்கள் திரும்பிக்கங்க, லைட்டாக திரும்பிட்டு இடதுகை எதுன்னா இந்த சைடு வரும். சரி, இடதுகையிலேருந்து அப்படியே அரைவட்ட பாதை ஒன்றை அமைக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சரிங்களா? இப்போ அரைவட்டத்தை அமைச்சிருச்சு. மீண்டும் இடதுபுறமாக திரும்புது. திருப்பி சும்மா இருக்க மாட்டாமல் அங்கே அங்கேயும் இடதுபுறமாக திரும்ப போகுது. இப்போ இங்கே வந்தோடனே இடதுபுறம் எதுனா நீங்கள் அப்படியே பின்னாடி திரும்பிக்கிங்க. முடிஞ்சால் பின்னாடி திரும்பிங்க. மொதல் கணக்கு மட்டும் இப்படி இருக்கும். அடுத்தடுத்தது நீங்களே புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இங்கே இடதுபுறம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வலது, இது இடது. நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ இடதுபுறமாக திரும்பி நதி நேராக போச்சு அப்படின்னா எந்த திசையில் நதி பாய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ எந்த திசையில் நதி பாய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கு திசையில் பாயுதா? ஸோ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? இந்த கிழக்குங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய செல்ஃபோனில் சைடில் அந்த அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்குலாம் வச்சுருப்பீங்க இல்லையா, பட்டன். நம்ம ஸ்பீக்கர் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, சவுண்டு இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது. ஸோ அந்த சைடு இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த கிழக்கு மேற்கு எழுதி வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? சரி வாங்க அடுத்த கேள்வி பார்ப்போம். ராமன் வடக்கு நோக்கி செல்கிறான். வலதுபுறமாக திரும்புகிறான். மீண்டும் வலதுபுறமாக திரும்பி நடக்கிறான். ஸோ மொத்தமாக வாசிக்கிறத விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாசிப்போம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த நீங்கள் எழுதிக்கிங்க. இதில் வடக்கு பகுதி எது அப்படின்னா இந்த தான். ஸோ ராமன் வடக்கு நோக்கி செல்கிறான். வடக்கு நோக்கி செல்கிறானா? சரி, வலதுபுறமாக திரும்புகிறான். இப்போ உங்களுக்கு வலதுபுறம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சைடு வலதுபுறமாக இருக்கும். வடக்கில் போகிறவங்களுக்கு வலதுபுறம் இதுதான். சரிங்களா? திரும்புகிறான். மீண்டும் வலதுபுறமாக திரும்புகிறான். இங்கே வந்த பின்னாடி சும்மா இருக்க மாட்டாமல் திருப்பி திரும்புகிறான். திரும்பினா எங்கே திரும்பினா இது இடது பக்கம், இது வலது பக்கம். ஸோ திருப்பி வலதுபுறமாக திரும்புகிறான். வந்துட்டான். சரி, திருப்பி இங்கே வந்த பின்னாடி என்ன பண்ணுறான் அப்படின்னா இடதுபுறமாக திரும்புகிறான். இடதுபுறம் அப்படிங்கும்போது இங்கிட்டு 2 பக்கம் இருக்கா? ஸோ இந்த இதில் எது இடது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே கூட திரும்பி பாருங்கள், உங்களுக்கே தெரியும் இடது பக்கம் எது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இடது அப்படிங்கும்போது இந்த இதுதான். ஸோ இது என்ன திசைங்க? இடது பக்கம் இருக்குது கிழக்கு. சரிங்களா? ஸோ ஆன்சர் கிழக்கு அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? உங்களுக்கு இந்த கணக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம். வாங்க அடுத்த கணக்கு போகலாம். மாணிக்
வடக்கு நோக்கி 40 மீட்டர் நடக்கிறான், இடதுபுறம் திரும்பி 20 மீட்டர் நடக்கிறான். ஃபஸ்ட்டு அது என்னங்கிறத பார்த்துருவோம். மாணிக்கம் அப்படிங்கிறவன், நீங்கள் மாணிக்கன்னு கூட சொல்லிக்கங்க சரிங்களா. மாணிக் அப்படிங்கிறவன் 40 மீட்டர் நடக்கிறான். இதை 40 மீட்டர்னு வச்சுக்குவோம், சும்மா குத்துமதிப்பாக அடிக்கிறது தானே சரிங்களா. 40 மீட்டர் நடக்கிறான். இப்போ இடதுபுறமாக திரும்ப போகிறான். இடதுபுறம் அப்படின்னா இங்கிட்டு நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னா இடதுபுறம் எது அப்படின்னா இந்த சைடு இடதுபுறம் வரும். 20 மீட்டர் நடக்கிறான் சரிங்களா. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குவோம் அதை. 20 மீட்டர் நடக்கிறான் சரிங்களா. மீண்டும் இடதுபுறம் திரும்பி 40 மீட்டர் நடக்க போகிறான். ஸோ இங்கே இருக்கான் அப்படின்னா இடதுபுறம் எது வரும்னா இது வலதுபுறம், இது இடதுபுறம். ஸோ 40 மீட்டர் நடக்கிறான். அப்போ எங்கே எப்படி இருக்குது, போன மாதிரியே ஒரு ஸ்கொயர் மாதிரி வந்து நின்றுட்டு ஆரம்பித்த இடத்திலிருந்து அவன் எவ்வளவு தொலைவில் இருப்பான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்ம எல்லாரும் பண்ணுற தப்பு என்னென்னா, இங்கே ஒரு 40 மீட்ரு, இங்கே ஒரு 20 மீட்ரு, இங்கே ஒரு 40 மீட்ரு, மொத்தம் 100 மீட்டர் அப்படின்னு சொல்லி போட்டு தெற்கு அப்படின்னு சொல்லி குறிச்சிருவோம். ஆனால் கரெக்டாக பாருங்கள், இந்த இடம் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். ஏன்னா அவன் ஆரம்பித்த மாதிரியே வந்து நின்றுட்டான். ஸோ தொலைவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இது மட்டும்தான் தொலைவாக இருக்கும். ஸோ தொலைவு இந்த இதுக்கான தொலைவு எவ்வளோ அப்படின்னா ஆப்போசிட்டில் பாருங்களேன் 20 மீட்டர் சரிங்களா. எந்த திசையை நோக்கி நிற்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ மேற்கு திசை நோக்கி தான் சரிங்களா. அதாவது இந்த சைடு தான் நிற்கிறான். ஸோ இடதுபுறமான தான் திரும்பியிருக்கான். ஸோ 20 மீட்டர் மேற்கு அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இப்படி போகிறான், அப்புறம் லெஃப்ட்டில் திரும்புகிறான், அப்புறம் திருப்பி ஒரு லெஃப்ட்டில் திரும்பி 20 மீட்டர் ஆரம்பித்த தொலைவிலேருந்து இருக்கான் சரிங்களா. ஸோ 3வது கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க 4வது கணக்கு பார்க்கலாம். ராஜேஷ் தனது வீட்டிலிருந்து அலுவலகத்திற்கு செல்கிறான். அவன் கிழக்கு நோக்கி 20 கிலோமீட்டர் சென்ற பிறகு தெற்கு நோக்கி 10 கிலோமீட்டர் நடக்கிறான். ஸோ வழக்கம் போல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிழக்கு மேற்கு இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிழக்கு நோக்கி 20 கிலோமீட்டர் போயிட்டேன். போன பின்னாடி தெற்கு நோக்கி 10 கிலோமீட்டர் வரான். இது 10 கிலோமீட்டர் தெற்கு. சரி, இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேற்கு நோக்கி 35 கிலோமீட்டர் போகிறான். ஸோ ஆல்ரெடி இங்கிட்டு ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி 20 கிலோமீட்டர் போயிட்டான். இங்கிட்டு ஒரு 15 கிலோமீட்ரு. ஸோ இது ஒரு 15 கிலோமீட்டர். ஸோ மொத்தத்துக்கு 20 15 35 கிலோமீட்டர் வந்துட்டான். சரி, இப்போ வடக்கு நோக்கி 5 கிலோமீட்டர் போகிறான். ஏன்னா பாதி தூரம் தான் வரும். ஏன்னா இது 10 கிலோமீட்டர் அப்படின்னா இதில் பாதி 5 கிலோமீட்டர் சரிங்களா. மீண்டும் கிழக்கு பக்கமாக திரும்புகிறான் அப்படின்னா இங்கிட்டு திரும்பணும். ஸோ 15 கிலோமீட்டர் போகிறான். 15 கிலோமீட்டர்னால் இந்த இடத்துக்கு வந்துடுவான் கரெக்டுங்களா. அதாவது இந்த கோடு இந்த இடத்துக்கு வந்துட்டான். இந்த இடத்துக்கு வந்த பின்னாடி மொத்தம் அவன் ஆரம்பித்த நிலையிலேருந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நிறைய பேர் பண்ணுறது 0 அப்படின்னு சொல்லி குறிச்சிடுவாங்க. ஏன்னா அதே கோட்டில் தான் வந்து நிற்கிறான்னு. ஆனால் கரெக்டாக கணக்கு வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 10ல் பாதி இருக்கு இல்லையா. ஏன்னா இங்கிட்ட 5 கிலோமீட்டர் தான் போயிருக்கான் அவன். அப்போ மீதி 5 கிலோமீட்டர் இங்கே இருக்குது. ஸோ 5 கிலோமீட்டர் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ 5 தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் சரிங்களா. ஸோ இந்த 4 கேள்விக்குமே உங்களுக்கு ஆன்சர் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறோம். ஒரு நோட்டு போட்டு குறித்து வச்சுக்கோங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 5 மாடல் இதில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாடல் புரிஞ்சிருச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் அடுத்த மாடல் போங்க. அப்படி இல்லைன்னா இன்னொரு தடவை இந்த வீடியோ பாருங்கள், தப்பே கிடையாது சரிங்களா. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஒரு கிளாஸில் உங்களை சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் நாகராஜன். டாடா.